Sir, good morning, sir. Good Good morning. Students, good morning, pa. Good morning, sir. Good morning, sir. அடுத்து 13th question. என்ன கேக்குறான்னு பாருங்க. Capacitor of capacity 5 microfarad. It is connected as shown in the figure. Internal resistance of the cell is internal resistance கொடுத்திருக்கிறாங்க or 0.5 ohm. Charge on the plate of the capacitor. என்ன பண்ணலாமா கண்டுபிடிங்க. அப்ப நம்மளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாவே நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும். Q is equal to C into V. ஆமாவா? கரெக்டா? Yes, sir. அப்ப இந்த V யை கண்டுபிடிக்க போனோம். அப்ப V is equal to கொடுக்கலாம், டைரக்டா கொடுக்கலாம். அதனால தான் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்ப V is equal to I into R. இப்ப R தெரியும். அப்ப நம்ம I கண்டுபிடிக்கணும். I எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். I is equal to P by R R plus R. ஆமாவா? கரெக்டாப்பா? ஓகே. இப்ப இங்க கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் பொழுது இந்த கரண்ட் இதுக்குள்ள போகும். ஆனா இதுக்கு வெளியில இந்த 2 ஓம் இருக்கு இல்லையா? அந்த 2 ஓம் வழியா அந்த மின்னோட்டம் பாயாது. ஏன்னா கெப்பாசிட்டருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா இட் ஸ்டோர் த சார்ஜ். அப்ப மின்னோட்டத்தை சேமித்து வைக்கப்படும். அப்ப சேமித்து தான் வைக்கப்படும். அதுக்கு மேல என்ன பண்ணாது? மின்னோட்டத்தை கொடுக்காது. அப்ப 2 ஓம் வழியாக மின்னோட்டம் பாயாது. புரிஞ்சுதுங்களா? Yes, sir. அதுக்கு அடுத்தது இந்த 1 ஓம் இந்த 1 ஓம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சீரிஸ்ல இருக்கு. அப்ப 1 ஓம் பிளஸ் 1 ஓம் எவ்வளவு வந்துடும்? 2 ஓமா மாறிடுமா? Yes, sir. அப்ப 2 ஓமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா therefore I is equal to V எவ்வளவு இருக்கு? எவ்வளவு வோல்டேஜ் போகுது? 2.5. அப்ப 2.5 divided by R plus R எவ்வளவு இருக்கு பாருங்க. 1 ஓம் plus 1 ஓம் 2 ஓமா? 2 ஓம் பிளஸ் அவங்க சொல்லிருக்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தொடர் இணைப்பில் மட்டுமே இருக்கும். சீரிஸ் கனெக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப 2 பிளஸ் 0.5 is equal to 2.5 ஓம். அப்ப 2.5 கிடைக்கும். அப்ப அதுல போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு கரண்ட்ப்பா? 1 ஆம்பியர் கரண்ட். இப்ப நான் வோல்டேஜை கண்டுபிடிக்க போறேன். அப்ப இதுல செல்லுகின்ற ஒரு வோல்டேஜை நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப V is equal to ஏன்னா சீரீஸ்ல இருக்கு அதனால வோல்டேஜ் சேரணும். அப்ப V is equal to I into R. அப்ப 1 into சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இந்த 2 ஓம் பத்தி கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப 1 into 2 is equal to 2 volt. கண்டுபிடிச்சிடலாமாப்பா? அப்ப சொல்லுங்க. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? Q is equal to C into V. அப்ப therefore Q is equal to C into V. C எவ்வளவு இருக்குன்னா 5 மைக்ரோஃபாரட். P 2 வோல்ட் இருக்கு. therefore Q is equal to 10 மைக்ரோ கூலும். ஆன்சர் பாருங்க 3 is the correct. புரிஞ்சுதா? இது மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு? Yes, sir.
அடுத்தது 3 plates A, B and C each of area வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. 50 சென்டிமீட்டர் ஸ்கொயரா? 50 into 10 to the power of -4 meters square. அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B and இதுதான் வந்து ஒரு 3 இது கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B and B and C is 3 millimeter. அப்ப ஏக்கும் பிக்கும் சிக்குமே எவ்வளவு மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் காமனா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கிறோம் ரெண்டுத்துக்குமே 3 millimeter. When the plates are fully charged, then stored energy in the combination. அப்ப stored energy நீ calculate பண்ணும். அப்ப what is the energy stored in the capacitor formula தெரியலையா? என்னதுமா U is equal to 1/2 CV squares. 1/2 CV square. அப்ப நம்ம C கண்டுபிடிக்கணும். அப்ப C எப்படி இருக்கு பாருங்க. 1 2 மின்தேக்கி இருக்கா? Yes, sir. அப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் 2 மின்தேக்கியும் தொடர் இணைப்பில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா C equivalent is equal அது மாதிரி இருந்துச்சுன்னா தொடர் இணைப்பு. அப்ப C1 plus C2 சரி பக்க இணைப்பு parallel கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி இருந்துச்சுன்னா parallel கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப C equivalent is equal to C1 plus C2. ஆனா அவங்கதான் சொல்லிட்டாங்க இல்லையா ரெண்டுத்தினுடைய டிஸ்டன்ஸும் சேம். ஆமா தானே? ரெண்டுத்தினுடைய ஏரியாவும் சேம். Yes, sir. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் therefore நம்ம C கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது parallel plate capacity. அப்ப C நான் என்ன பண்ணா epsilon naught A divided by D. ஆமாவா? அப்ப C equivalent is equal to சொல்லுங்க பாலா. இதுக்கு ஒரே கான்செப்ட் தான். epsilon naught A divided by D plus epsilon naught A divided by D. அப்ப எவ்வளவு வரும் C equivalent? சொல்லுமா கிடைச்சிருமா? Yes, sir. அவ்வளவுதான். அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண. அப்ப C equivalent is equal to 2 into 8.85 into 10 to the power of -12. ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50. 50 into 10 to the power of minus 4, sir. -4. ஏரியா the distance 3 into 10 to the power of -3. 3 into 10 to the power of minus. எவ்வளவு வரும் பாருங்க. 2 into 50 100. 100 into 8.85. நான் சும்மா இது நம்மளுடைய அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன பண்ணலாம்னா 9 எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. 9 நான் எடுக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க. 9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணிடும் 3 3s are 9. ஆமாவா? கரெக்ட் தானப்பா? Yes, sir. 2 3s are 6. 6 into 50. 6 into 50. 300. 300 into இது -3யும் இதுவும் கேன்சல் பண்ணா -1 வந்துடும். இப்ப 300 into 10 to the power of -13. அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப U is equal to சொல்லுங்க half into C எவ்வளவு இருக்கு 300 into 10 to the power of -13. P எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. P கொடுத்திருக்காங்களா பாருங்க 12 volt.
அப்ப 12 வோல்ட்னா 12 ஸ்கொயர். அப்ப 12 into 12. இதுவும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 6. இப்ப U is equal to 6 into 12. அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்னா 3 into 10 to the power of 2 into 10 to the power of minus 13 into 6 into 12 எவ்வளோப்பா? 72, sir. 72 into 3. 216. 2? 216. 216 into 10 to the power of 2 minus 13. 11, sir. 10 to the power of 11. இதுதான் ஆன்சர். அப்ராக்சிமேட்லி தான் வரும், பார்த்துக்கலாம். இங்க 9ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 10 9. அப்ப இஸ் ஈக்குவல் டு பாருங்க, ஒரு சாணம் வச்சுனா -1. அப்ப வந்து பார்த்தா 10 - 1 11 - 1 10 ஆயிடும். இப்ப 2 பாயிண்ட். அப்ப 2.16 into 10 to the power of -9 joule. கரெக்டா பாருங்க ஆன்சர். இப்ப 2.1 கரெக்ட். ஆப்ஷன் கரெக்ட் தானப்பா? Yes. Yes, sir. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி கேட்டாலும் சரி, இது மாதிரி பிளேட்ஸ் வந்து அடுக்கடுக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கெப்பாசிட்டர் வந்து பேரலல்ல இருக்குன்னு. Two bodies of mass 6 kilogram, 10 kilogram are attached to the end of the spring, which is passing over pulley. The 6 kilogram mass is attached to the table top by another string. The tension of the string T1 is equal. First, இது மாதிரி இருக்கும் பொழுது okay. Two bodies இப்ப இது மாதிரி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதனுடையதோ ரெண்டுத்தினுடையதோ நம்ம என்ன பண்ண போறோம்? மாறுறோம். இதனுடையதை எடுக்க போறோம். அப்ப இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அப்ப வெயிட் எப்பயுமே எப்படி ஆக்ட் ஆகும்? கீழ் நோக்கி தானே ஆக்ட் ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இந்த ஹோல் செட்டப்புமே என்ன இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? T minus mg is equal to 0. ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கு. அதனால டென்ஷன் T is equal to mg. நீ எழுதிக்கலாமா? அப்ப T is equal to புரியுதா? புரியலாம் கேட்கலாம். புரியுதாப்பா? Yes, sir. இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாடி பாருங்க இப்படி எடுக்கிறாங்க. இங்க ஒரு பாடி மட்டும் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதனுடைய வெயிட் வந்து mg கீழே நோக்கி இருக்கும். இதனுடைய டென்ஷன் எப்பயுமே மேல் நோக்கி இருக்கும். இப்ப இது வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இதனுடைய ஆக்சலரேஷன் வந்து 0வா இருக்கு.
அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மேல் நோக்கி இருந்தா பிளஸ், கீழ் நோக்கி இருந்தா மைனஸ். அப்ப டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் எம் இன்டு 0. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்ப எம்ஜினா மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் எவ்வளவுமா? 10 கிலோகிராம். அப்ப 10 கிலோகிராம் இன்டு 9.8 எவ்வளவு வரும் பாருங்க டென்ஷன். T is equal to 98 நியூட்டன். எழுதிக்கலாமா? Yes, sir. அடுத்தது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. டென்ஷன் மேல் நோக்கி இருக்கு. கீழே இன்னொரு ஒரு கம்பியினுடைய டென்ஷன் T1 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய வெயிட் எப்பயுமே எங்க இருக்கும்? கீழ் நோக்கியே தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா T1 plus mg is equal to T. எழுதிக்கலாமா? மைனஸ்ல வரும்பா மைனஸ் எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணிட்டேங்க. அத வந்து மேல டி இது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மைனஸால இது பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைச்சிடும். ஓகே பாருங்க, எழுதிக்கலாமா? டி மைனஸ் T1 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுக்க போறோம். இந்த டீயை இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்பொழுது T1 பிளஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு டி. எழுதிக்கலாமா? Yes, sir. ஓகே, இப்ப நம்ம டென்ஷன் T1 கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? therefore T1 is equal to T minus mg. நம்மளுக்கு தான் T எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு இருக்கு? 98 மைனஸ் mg. இதனுடைய மாஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க, 6 கிலோகிராம். அப்ப 6 into 9.8 எவ்வளவு வருது பாருங்க. 6 into 9.8 58.8. எவ்வளவுமா? எவ்வளவு வருது? 58.8. 58.8. 58.8 sir. 58.8. இது மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துச்சு. அவ்வளவுதான். எவ்வளவு வருது? 39.2. 39.2. 39.2 வந்துச்சுன்னா therefore T1 is equal to இந்த நியூட்டன் இருக்கலாம், இல்லனா 40 நியூட்டன். Okay, that's the correct. இந்த படத்தை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம இது மாதிரி எத்தனை படம் கொடுத்தாலும் அப்ப ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஈக்குவேஷனா நீ கண்டுபிடி. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன், இதுக்கு ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா தெரியாத ஒரு என்ன வேணும், என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க. A parallel plate capacitor of capacity C is connected with battery and is charged by the potential difference V. Another capacitor of capacity 2C is charged by the potential difference 2V. Now the charging batteries are removed and the capacitors are connected in parallel combination such that positive plates of one capacitor is connected to negative plates of another capacitor. The final energy of this system. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியை எடுத்துக்கிறாங்க. அத வந்து V என்ற இதுலயும் C என்ற இதுலயும் வந்து சார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கெப்பாசிட்டர்.
இன்னொரு ஒரு மின்தேக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய கெப்பாசிட்டி அதனுடைய மின்தேக்கு திறன் 2C ஆகும் அதனுடைய என்னது மின்னழுத்த வேறுபாடு 2V ஆக இருக்குதுன்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் சார்ஜ் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்றாங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க பேரலா கனெக்ட் பண்றாங்க ஆமா தானே அப்படிதானே கனெக்ட் capacitors are connected in parallel combinations such that positive plate of the one capacitor is connected to positive plate negative plate positive plate connect பண்றோம் the final energy of the system is question புரிஞ்சுதா என்ன சொல்றாங்க மட்டும் சொல்லுங்க போல யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லாம டைம் ஆயிடுச்சு சொல்லுங்கம்மா ஒரு parallel plate capacitor C வந்து ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்காங்க சார் அதோட டிஃபரன்ஸ் வந்து V another capacity 2C அது வந்து அதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2V இப்போ அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பேரலல்ல கனெக்ட் பண்றாங்க சார் அவ்வளவுதான் சூப்பர் ஸோ ஃபைனல் எனர்ஜி கேட்குறாங்க ஃபைனல் எனர்ஜி சூப்பர் இப்ப சார்ஜ் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா எஸ் சார் அப்ப சார்ஜ் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு காமனான ஒரு பொட்டன்சியல் இருக்கு நான் டீச் பண்ணிருக்கேன் பார்த்து காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிங்க ஓகேவா இது என்னன்னா காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிங்க சார்ஜ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டாவே அதுக்கு என்ன பொட்டன்சியல்னா பொட்டன்சியல் காமனா இருக்கு அப்ப என்னன்னா நம்மளுக்கு தெரியும் Q1 plus Q2 divided by C1 plus C2 இது ஏற்கனவே படிச்சதுதான் அப்ப என்ன பண்ணலாம்னா C1 V1 plus C2 V2 divided by C1 plus C2 எழுதிக்கலாமா அப்ப எவ்வளவு இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் is equal to V1 எவ்வளவு 2 அப்ப என்ன பண்ணலாம் 2C into 2V கரெக்டா C1 CV தானங்க சார் CV தான் சார் CV சார் இப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா del U is equal to 1/2 into C1 C2 divided by C1 plus C2 into V1 minus V2 whole square யூஸ் பண்ணலாம் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது அப்ப காமன் பொட்டன்சியலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப காமன் பொட்டன்சியலை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு சிவி ஓகேவா மைனஸ் பண்ணுவாங்க ஆமா காமன் பொட்டன்சியல் மைனஸ் அப்ப சிவி மைனஸ் 3CV divided by C1 plus C2 3C அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ப என்ன ஆகும் 2CV வராதா சார் 2CV divided by சரி ஒரு நிமிஷம் நல்லா போட்டு ஒரே நிமிஷம் காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிங்க ஃபைனலா இருந்த பொட்டன்சியல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா
2c into 2v. இனிஷியலா இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கு? c CV. into v. ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? 3c. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா 4cv minus cv divided by 3c. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 3cv divided by 3c. 3c cancel, therefore v. அப்ப காமன் பொட்டன்ஷியல் v நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நாம என்ன பண்ணலாம்? v is equal to என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குறோமோ எங்க இருக்கு, என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குறோமோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப பார்த்தோன்னா காமன் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு அப்படிதான் இருக்கா? ஓகே, காமன் பொட்டன்ஷியல் v is equal to v ன்னு வச்சு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அது ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க? பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப c equivalent is equal to நம்மளுக்கு என்ன பண்ணோம்? c1 plus c2 தானே. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டுமே பேரலல்ல ரிமூவ் பண்ணி பேரலல்ல கனெக்ட் பண்ணாவே அப்ப பேரலல் கனெக்ஷன்னா c equivalent is equal to c1 plus c2. அப்ப எழுதிக்கோ. அப்ப ஒரு c இன்னொன்னு வந்து 2c. அப்ப is equal to 3c. கரெக்டா? அப்ப எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ எனர்ஜி நான் என்ன பண்ணலாம்? 1/2 c equivalent into v square. அவ்வளவு ஆன்சர் வந்தது. அப்ப 1/2 into 3c into v square. ஏன்னா சார் சில டைம் இந்த காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் பொழுது 2v வரலாம் 3v வரலாம். ஆனா இங்க வந்து v கிடைச்சிருக்கு. அப்ப அதனால v அப்படியே நம்ம போட்டோம். அப்ப பார்த்தோம்னா therefore u is equal to நம்மளுக்கு கிடைச்சது 3/2 cv. ஆன்சர் இருக்கா பாருங்க. ஓகே, டவுட் இருக்கா? ஈஸியா எழுதிக்கலாமா? Yes, sir. Yes, sir. அடுத்தது இது உங்களுக்கு தெரியும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்க. Frictional force between the black and contact surface depends on area of the conduct. Frictional force may also act when there is no relative motion between the contact force. The correct statement is சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரெக்ட் தானே சார்? ஆமா, frictional force between the black and contact surface. Black and contact surface depends on area. இல்லையே, frictional force area of contact depend பண்ணிருக்கும். ஓகே, frictional force may also act when there is no relative motion between. ரிலேட்டிவ் மோஷன் இருந்தா தானே நம்மளுக்கு இது இருக்கும். கண்டிப்பா ஆமா தானே? Force may also act when there is no relative motion between the contact surface. அப்ப இங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது மூவ் பண்ணாதான் இங்க நம்மளுக்கு frictional force கிரியேட் ஆகும். ஆமா தானே? எஸ் சார். Yes, sir. But consider the following statement. The correct statement is ஆப்ஷன் ஏ. ஆனா இங்க வந்து B ன்னு கொடுத்திருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 18th question. ஓகே, 18th question பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ராக்கெட்னுடைய மாஸ் கொடுத்திருக்காங்க.
is blasted upward, மேல் நோக்கி போயிட்டு இருக்கு, with initial acceleration 2 meter per second, the initial thrust of the blast. அப்ப இது மேல் நோக்கி போகுதா? Yes, அப்ப sir. அதனுடைய முடுக்கம் என்னவா இருக்கும்? A is equal to G plus A வா? Yes, sir. Yes, sir. A dash is equal to G plus A. இப்ப இவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க? G plus A. அப்ப A dash is equal to 10 plus 2 is equal to 12 meter per second square. அப்ப அவங்களுடைய கண்டிஷன் படி நான் A dash கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? ஏன் எதுக்காக இந்த A dash கண்டுனா மூவிங் அப்வர்ட்னு சொல்லியிருக்காங்க, அதனால எடுத்துட்டேன். அதனுடைய மாஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க மாஸ்? 1 2 3 4. அப்ப 10 to the power 4 கிலோகிராம் கொடுத்திருக்கு. அப்ப இனிஷியல் thrust of the blast. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈஸியா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். thrustனாலே ஃபோர்ஸ்னாலே ஒண்ணுதான் இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் is equal to m into a. இப்ப m என்னது? 10 to the power of 4. acceleration எவ்வளவு இருக்கு? 12. Answer is 12 into 10 to the power of 4 Newton. Answer பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? F is equal to 3 மாத்தணும்னா ஒரு 0 இங்க சேர்த்துக்கிட்டா 120 into 10 to the power of 3 Newton. Therefore we get 120 kilonewton. ஓகேவா? Yes, sir. இது பாருங்க. A man of mass 60 kg standing on the weighing scale lift which is moving upward. உடனே நீங்க upwardனாவே A is equal to G plus A. With uniform speed. The reading on the scale. கரெக்டா சொல்லுங்க போல. ஒருத்தர் வந்து லிஃப்ட்ல இருக்காரு. அந்த லிஃப்ட்ல யூனிஃபார்ம் ஸ்பீடு V கான்ஸ்டன்ட்ல போயிட்டு இருக்காரு. அப்ப V கான்ஸ்டன்ட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய வெயிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இட் இஸ் மூவிங் அப்வர்ட்னு சொல்லியிருக்கோம். அப்ப if it is moving upward அப்படின்னு சொன்னா அவருடைய வெயிட் m into G plus A. ஆமாவா? கரெக்டா? Yes, sir. Yes. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ A equal 0 வரும். அப்ப A is equal to 0 மாறிடும். அப்ப அவருடைய வெயிட் W is equal to m into G. அப்ப எவ்வளவு வரும்? மாஸ் எவ்வளவு? 60 கிலோகிராம். அப்ப 60 இவங்க இது என்ன பண்றாங்க? அப்படியே எடுத்துக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 60 கிலோகிராம் வெயிட். அப்ப ஆன்சர் 3 is the correct. Sir, G value வரும். நம்ம G வேல்யூன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா 600 நியூட்டன் கிடைக்கும். இங்க என்ன பண்றாங்கன்னா கிலோகிராம் வெயிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொன்னா 10 into 10. ஓகேவா? அதுதான், அதனாலதான் இங்க பார்த்தீங்கன்னா into 10. இதை தான் வந்து என்ன சொன்னா கிலோகிராம் வெயிட்டா எடுத்திருக்காங்க. அதனால 60 கிலோகிராம் வெயிட். கிலோகிராம் வெயிட்னா வெயிட் equal to mg. 60 into 10 தான் நம்ம என்ன பண்ணாலும் இந்த 10 தான் கிலோகிராம் வெயிட்டா மாத்திருக்காங்க. 60 கிலோகிராம் வெயிட். ஓகே, எழுதிக்கலாமா? Yes, sir. ஆன்சர் 20th one. படியும் பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். டக்குனு முடிச்சிடலாம் பாருங்க. Two identical billiards balls strike
a rigid wall with the same speed as shown in the figure. அப்ப ratio of the magnitude of the impulse imparted to the ball. Impulse na என்னதுப்பா? கணத்தாக்கு. Psi is equal to D ஆமா. prime. 20. P final minus P initial. But J impulse is equal to impulse na force into time. அதை நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னு சொன்னா change in momentum P final minus P initial. இப்ப J is equal to என்ன பண்ணணும்னா mv minus mu. ஆமாவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு P final லெவல்ல P initial லெவல்ல போறோம். இது வந்து P initial, இது P final. அப்ப change in momentum is equal to P final minus P initial. P final அப்படியே ஆப்போசிட்ல வருது, அதனால minus u. P initial அப்படியே போயிட்டு இருக்கு minus u. Therefore we get minus 2u. இதுல எதனா டவுட் இருக்கா? No, sir. இதே சொல்லுங்க பார்க்கலாம். இதனுடைய change in momentum is equal to P final minus P initial. சொல்லுங்க P final எவ்வளவு இருக்கு? அது ஆப்போசிட்ல போகுது. அப்ப என்ன பண்ணணும்னா mb இங்க cos 30 degree. ஓகேவா? அதனுடைய கோணத்தை எடுத்துக்கணும். இனிஷியலா எவ்வளவு இருக்கு? மைனஸ் mu cos 30 degree. அங்கேயும் வந்து பார்த்தோன்னா இனிஷியலா 30 degree, ஃபைனலா சொல்லுங்க எவ்வளவு வரும்? புரியுதா எப்படின்னு? மைனஸ் 2mv cos 30 degree. இப்ப cos 30 degree எவ்வளவு? √3/2. √3/2 sir. √3/2. இதுவும் கேன்சல். அப்ப ரேஷியோ எடுக்க போறோம். அப்ப இம்பல்ஸ் J1 divided by J2. J1 எவ்வளவு வந்திருக்கு பாரு? இம்பல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து -2 minus 2 into sorry 2 into mu minus 2 into mu divided by second impulse எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் mv √3mv. கரெக்டா? minus √3mv. mu cancel, minus cancel, we get answer 2 by answer பாருங்க. First option. இங்கேயும் அதேதான். ஃபோர்ஸ் டைம் கிராஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான். அப்ப டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபோர்ஸ் இன்டு டைம் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான். அப்ப mv minus mu நம்மளுக்கு தான் தெரியலையா? therefore change in momentum we can take on this as force into time. இது என்ன பண்ணலாம்? கணத்தாக்குன்னு எழுதிக்கலாம், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க ஃபோர்ஸ் இன்டு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியா. அப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா ஏரியாவில கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை ஏரியா இருக்கு? இங்க ஒரு ஏரியா இருக்கு, இங்க ஒரு ஏரியா இருக்கு. ஆமா தானே? Yes sir. அப்ப ஏரியா ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா லென்த் இன்டு பிரெத் ஏன்னா ரெக்டாங்கிள், பிளஸ் செகண்ட் ஒன் ஏரியா எப்படி இருக்கு? ட்ரையாங்கிள் half இன்டு பேஸ் இன்டு ஹைட். அப்ப லென்த் இன்டு பிரெத், லென்த் எவ்வளவு பாருங்க? 0 20 24 எவ்வளவு வரும்? 40யா? Yes sir. 40 into 10. 40 into 10 plus 1/2. பேஸ் எவ்வளவு பாருங்க? 60 சொல்லுங்க sir. பேஸ் 40 plus 20 into 10. அப்ப இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 10. therefore 400 plus 100 therefore is equal to 500 Newton second. Answer 3 is the correct. Next 22.
A machine gun fires 10 bullets per second, each with the speed of 200 meters per second. If the mass of each bullet is 20 grams, then the force required to keep the gun stationary. என்னென்ன கொடுத்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? மெஷின் கன்ல எத்தனை புல்லட் இருக்கு? 10 bullets இருக்கு. அப்ப n is equal to 10 ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அது பர் செகண்ட் வித் தி ஸ்பீட் எவ்வளவு ஸ்பீட்? வித் தி ஸ்பீட் எவ்வளவு? 200 மீட்டர் பர் செகண்ட். அப்ப v is equal to 200 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? மாஸ் கொடுத்திருக்காங்க 20 கிராம். So mass is equal to 20 into 10 to the power of -3 kilogram. கிராம வந்து கிலோகிராமா மாத்தணும். அப்ப அவங்களுடைய ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஃபார்முலா பாருங்க, இந்த மூணுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாலாம்? F is equal to NMV. This is the distance of force. N எவ்வளவு இருக்கு? 10. மாஸ் எவ்வளவு இருக்கு? 20 into 10 to the power of -3. P எவ்வளவு இருக்கு? 200. 2 into 10 to the power of எவ்வளவு வரும் பாருங்க ஆன்சர். Sir. 2 into 2 எவ்வளவு வருது? 40 வருது. 2 into 20 40. 40 into 400. 400 into 10 to the power of -1. அப்ப F is equal to 40 Newton. ஓகேவா? இங்க பாருங்க அடுத்தது Yes, sir. கொஞ்சம் இதா இருக்கும் பாருங்க. Upper end of the spring is attached to the roof and the block of mass 2 kilogram is attached to the lower end. Extension in the spring is 2 millimeter on earth. Find the extension in the spring on another planet. இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிராவிட்டிக்கு என்ன டிபெண்ட் பண்ணிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தான் தெரியலையா? F is equal to -kx. ஆமாவா? Yes, sir. ஏன்னா இது ஹேங் பண்ணிருக்கா, மேல கூரையின் மேல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. அப்ப இதனுடைய வெயிட் வந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பா வெயிட்டுக்கு ஆக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா mg is equal to -kx. ஒண்ணு எர்த்ல இருக்கு, இன்னொரு ஒரு பிளானட்ல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். mg dash is equal to -k into x. அப்ப இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது, இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது. அப்படியே போடும் போலாம். Therefore g by g dash is equal to extension 1 by extension 2. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு 2 தான் வேணும் இல்லையா? ரெண்டாவது ஒண்ணு. அப்ப x2 is equal to g dash by g into x1. அம்மாவை பாருங்க, கரெக்டா பாருங்க. Yes, sir. அப்படி போடும் போலாம். g dash எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. 4. 4. நம்மளுடையது எவ்வளவு? 10. எர்த்தனுடைய கிராவிட்டி 10 இன்டு அந்த எர்த்ல நடக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 millimeter. கரெக்ட் தானப்பா? 2 into 10 to the power of
-3. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் சாரி x2. அப்ப x2 is equal to 4 into 2 எவ்வளவு இருக்கு 8/10 into 10 to the power of -3 மீட்டர் இருக்கா பாருங்க. இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4/5. Therefore x2 is equal to 4 2s are 8, 5 2s are 10 equal to millimeter. Answer பாருங்க. 3 is the Third correct option. answer. புரிஞ்சுதுங்களா எப்படின்னு? அதாவது வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறது யாரு பாருங்க இங்க கிராவிட்டியை மாத்தி இருக்காங்க. அதனால நம்ம அந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். 24 பாருங்க. The ratio of the weight of a man in a stationary lift and in the lift accelerating downward with the uniform acceleration is 5:2. The acceleration of the lift is. அப்ப ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்களாப்பா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க லிஃப்ட் ஸ்டேஷனரியா இருக்கா? Yes, sir. First. அப்ப லிஃப்ட் ஸ்டேஷனரியா இருந்துச்சுன்னா அதனுடைய வெயிட் mg. அடுத்து லிஃப்ட் என்ன பண்ணிருக்க படிங்க. அடுத்தது லிஃப்ட் என்ன பண்ணிருக்கு? Acceleration Down. எப்படி downwards. இருக்கு? Downwards. டவுன்வார்ட்ல இருக்கு. அப்ப அடுத்தது லிஃப்ட் வந்து டவுன்வார்ட்ல இருக்கு. அப்ப டவுன்வார்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா வெயிட் மஸ்ட் பி m into g minus a. இவங்க இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் m into g divided by m into g minus a is equal to எவ்வளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாரு. அதுதான் ரேஷியோவா கொடுத்துருக்காங்க பாருங்க 5:2. அப்ப 5/2. எடுத்ததுல எதனா டவுட் இருக்கா? அப்ப No, நான் sir. கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பண்ணேன் g minus a divided by g is equal to 2/5. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா g by g minus a by g is equal to 2/5. அப்ப 1 minus a by g is equal to 2/5. அப்ப நம்மளுக்கு a by g அப்படியே வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம் 1 minus 2/5. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? No, sir. ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண. அப்ப எவ்வளவு வரும் 5 காமன். 5 minus 2 3 கரெக்டா? அப்ப 3/5. அப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க பாருங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட். அப்ப a is equal to 3/5 into g is equal to 3/5 into g na another 10. Therefore a is equal to 30/5. Answer பாருங்க. a is equal to 30/5 6 meter per second. ஓகே, 6 அப்படியே கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன வந்தது a is equal to 3g by 3/5 into g. நெக்ஸ்ட் இது பாருங்க. m mu இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. What is the find the minimum force to be applied parallel to the inclined plane in order to move the block down. அப்ப இது மாதிரி ஒரு क्वेश्चंस நான் கொடுத்திருப்பேன். டவுன்வர்ட்ல மூவ் பண்ணா அப்வர்ட்ல மூவ் பண்ணா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப டவுன்வர்ட்ல மூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நம்மளுக்கு டைரக்டாவே எடுத்துக்கலாம். F is equal to mu mg cos theta divided by cos theta minus mu sin theta அப்படின்னு வரும். இல்ல சார் இது அப்போர்ட்ல மூவ் பண்ணா இது பிளஸ்ஸா மாறும்.
புரிஞ்சுதா? இவங்க கொஸ்டின்ஸ் படி என்ன சொல்லியிருக்கிறாங்க, டவுன்வர்ட்ல மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ஃபார்முலாஸ் எடுத்திருக்கோம். அப்ப எடுத்து பாருங்க. therefore அப்ப என்ன பண்ணலாம், f எவ்வளவு கொடுத்திருக்கான் பாரு, f is equal to mu mg cos theta. ஏன்னா இது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்றதால அப்ப mu mg cos theta, therefore cos theta minus mu sin theta. ஆனா ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 37 டிகிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இது உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு தெரியும். இது 90 டிகிரி. இப்ப 90 minus 37 53 டிகிரி. ஆமாவா? ஓகே. இப்ப இங்க இந்த 37 53க்கு இதுக்கெல்லாம் பார்த்தனா 3 எடுக்கிறேன், 4 எடுக்கிறேன், 5 எடுக்கிறேன். இது மாதிரி எடுக்கும் பொழுது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் எல்லாமே இந்த ஃபார்மேட் ஒண்ணு இருக்கு. இந்த ஃபார்மேட்னா நம்மளுடைய ஷார்ட்கட்டா நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் ஆக்சுவலா நான் நார்மலா 37 டிகிரிக்கு எவ்வளவு இருக்கு, 53 டிகிரிக்கு எவ்வளவு இருக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் 3 4 5. இப்ப நம்மளுக்கு sin 37 நம்மளுக்கு வேணும் இல்லையா? அப்ப sin 37 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க போலாம். sin 37னா அப்ப நம்மளுக்கு என்னன்னா 3/5. ஏன்னா இதுக்கு இந்த ஆங்கிள் தான் ஹைபோட்டனஸ் நம்ம இப்படி வரும். cos 37 is equal to 4/5. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. f is equal to mu எவ்வளவு கொடுத்திருக்காங்கப்பா? mu எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. 0.8ஆ? 0.8. அதனுடைய மாஸ் கொடுத்திருக்காங்களா? மாஸ் இங்க பாரு 10 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அப்ப இன்டு மாஸ் 10, கிராவிட்டி 10 இன்டு cos 37 டிகிரி எவ்வளவுனா 4/5. 4/5 அப்படியே வச்சு cos என்ன பண்ணலாம்னா 4/5ஆ? 4/5 minus 3/5 into 0.8. கரெக்டா பாருங்க. கரெக்ட் தானப்பா? எஸ் சார். இப்ப சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. 8 into 10 into 4 divided by இது எவ்வளவு வரும் பாருங்க. சார் 4/5 0.8 0.0.8 கேன்சல் ஆகும். சரி, ஓகே. ஆன்சர் சொல்லுங்க. 0.8 0.8 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இதுவும் 2ஆல கேன்சல் ஆயிடும். அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி f எவ்வளவு வருது பாருங்க. ஆன்சர் எவ்வளவு இருக்கு? 4 வரும். 5 கேன்சல் ஆயிடும். 4 minus 3 1 ஆயிடும். இந்த 0.8 கேன்சல் 2. எவ்வளவு வருது பாருங்க. ஆன்சர் 4 நியூட்டன் வருதா பாருங்க. ஓகே, ஆன்சர் வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 நியூட்டன் வரும். ஓகே ஓகே பாருங்கப்பா. இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லாவே இது வந்து
எடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பெருசாவும் இருக்கு. அதுலயும் நான் வந்து சும்மா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி டக் டக் டக்குன்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். அதனால நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன். இப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, இது வந்துச்சுன்னா இது ஃபார்முலான்னு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். அதை நீங்க கரெக்டா பார்த்துக்குங்க. திரும்பவும் இந்த இதை திரும்பி ரீகால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மோர் ஆர் லெஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இதுல இருக்கக்கூடியது அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மெத்தட்ல இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா டைம் எடுத்துக்குது. இது சிம்பிளா நம்ம நார்மலா நீட் லெவல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா கேட்டாங்கன்னா டக்கு நம்ம முடிச்சிடலாம். ஆனா இது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் லெவல்ல இருக்கு. பிளஸ் இது கொஞ்சம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அது பெருசா போறது நம்ம என்ன பண்றோம், சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எழுதுறோம். ஓகேவா? அதனால இட் டேக்ஸ் சம் டைம். அதனால சார் என்ன ரொம்ப வேகம் மெதுவா போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.